வெல்கம் டு அவர் சேனல் கபடி இன்சைடர். இன்றைக்கி நம்ம தமிழ் தலைவர்ஸோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம டீமோட பர்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, இந்த அமௌண்ட்டை வச்சு யாரெல்லாம் டார்கெட் பண்ணலாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இயர் ஆக்ஷனோட பர்ஸ் அமௌண்ட் 5 crores. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவர்ஸ் டீமில் இது வரைக்கும் 14 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க ஆக்ஷனுக்கு முன்னாடியே. அந்த 14 பிளேயர்ஸும் யார், அவங்களோட ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோன்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில் தான் ரீட்டைன் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று ரீட்டைன்ட் யங் பிளேயர்ஸ். இதில் வந்து சாகருக்கு 41.22 lakhs, நரேந்தருக்கு 37.50 lakhs, சாஹிலுக்கு 25 lakhs, அபிஷேக் அண்ட் இமான்ஷுக்கு 16.22 lakhs, மோஹித் அண்ட் ஆஷிஷுக்கு 16.25 lakhs கொடுத்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் இந்த சீசனுக்கு. இவங்க எல்லாருமே இந்த ப்ரைஸ்க்கு தாராளமாக ஒர்த்தான பிளேயர்ஸ் தான். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் பிளேயரான ஒரு பீக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸிஸ்டிங் பிளேயர் குரூப் இருக்குது. அதுதான் நியூ யங் பிளேயர்ஸ்க்கானது. லாஸ்ட் இயர் எடுத்த பசங்களுக்கு திரும்ப இந்த வருஷமாக சான்ஸ் கொடுப்பாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா NYPயில் 2 years அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க கைஸ். இப்போ அதில் நிதிஷ், நிதின், விஷால் அண்ட் ரோனாக் இவங்க எல்லாருக்குமே தலா 10.63 lakhs ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இந்த மாதிரியே NYP பிளேயர்ஸ் இந்த வருஷம் எடுத்தவங்களான ராம்குமார், தீரஜ், அனுஜ் இவங்களுக்குமே 10.63 lakhs சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டீமுக்கு தேவை ஒரு நல்ல ஸ்டார் ரைடர். நரேந்தர் அண்ட் அதர்ஸை லீட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டார் ரைடர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம டீமுக்கு. ஸோ ரைடர்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. கேட்டகரி ஏல பார்த்தீங்கன்னா பவன் அண்ட் மணிந்தர் சிங் இருக்காங்க. பவன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு. ஆனால் சப்போர்ட்டிங் ரைடர்ஸ் இல்லை. ஆனால் நம்ம டீமில் அது இருக்குது. ஸோ பவனை எடுக்கணும்னா ஒரு 2 crores மினிமம் தேவைப்படும். சேம் ஸ்டோரி தான் மணிந்தர் சிங்க்கும். அவருக்கும் 2 crores கண்டிப்பாக தேவைப்படும். ஆனாலும் தெலுங்கு அண்ட் பெங்கால் வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா FBM யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவங்களை திரும்ப எடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. யாரெல்லாம் இவங்க எடுக்க வரமாட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஜெய்ப்பூர், புனே, டெல்லி, பெங்கால் அண்ட் தெலுங்கு இந்த மாதிரி 5 டீம்ஸும் இப்போதைக்கு எடுக்க வரமாட்டாங்க. ஏன்னா ஜெய்ப்பூரில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார், புனேயில் பார்த்தீங்கன்னா அஸ்லாம் இனாம்தார் இருக்கார், அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஹித் கோயத், ஆகாஷ் ஷிண்டே, பங்கஜ் அப்படின்னு ஒரு படையே வச்சுருக்காங்க நம்ம புனேயில். டெல்லியில் பார்த்தீங்கன்னா நவீன், வாஷு அண்ட் மஜித் இருக்காங்க. அப்புறம் பெங்கால் வாரியர்ஸில் பார்த்தீங்கன்னா திரும்ப எடுக்க ட்ரை பண்ணுவாங்க மணிந்தர் சிங்கையே. ஸோ அவங்க FBM யூஸ் பண்ணி எடுக்கலான்னு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ பவனுக்கு பிட் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட்டாக தெலுங்கு டைட்டன்ஸ் பவனை ஒரு 2 crore கிடச்சா அகைன் FBM யூஸ் பண்ணி எடுக்க வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் பிட் பண்ண மாட்டாங்க. ஸோ பவனுக்கு இதை தவிர்த்து ரிமைனிங் 7 டீம்ஸும் ஆப்ஷனில் கண்டிப்பாக பிட் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டம் வரை எடுக்கிறது. மணிந்தர் சிங்குக்கும் இந்த ரீசன் பொருந்தும். ஏன்னா அவரும் வந்து ஒரு பெரிய பிளேயர். அவரை அவங்க டீமில் எடுக்க கொஞ்சம் ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவருக்கு மற்ற டீம்ஸ் வந்து போகிறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஏஜ் ஃபேக்டர். ஆனால் அவருக்கு வயசு இதோட 34 வயசு ஆகுது. ஆனால் அவரோட பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 2 crore அபவ் ட்ரை பண்ணால் மணிந்தர் எடுக்க ஒரு 50-50 சான்ஸ் இருக்குது கைஸ். மூணாவது நம்ம பார்க்குற பிளேயர் பிரதீப் நர்வால். இவர் கேட்டகரி சியில் இருக்கார். இவருக்கு நிறைய டீம்ஸ் போய் போட்டி போட மாட்டாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா அவர் முன்ன மாதிரி ப்ளே பண்ணுறது இல்லை கைஸ். ஆனால் நம்ம டீமில் நல்லா சப்போர்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணால் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. இவரை மேக்ஸிமம் ட்ரை பண்ணால் 1 crore எடுக்கலாம். பட் ஆனால் எகைன் UP ஓதாஸ் பார்த்தீங்கன்னா FBM யூஸ் பண்ணி நாங்கள் எடுத்துப்போண்டா அப்படின்னு வருவாங்களோன்றதும் ஒரு தடவை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ கேட்டகரி பி ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் விஜய் மலிக் அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா UP ஓதாஸ்க்கு ப்ளே பண்ணியிருக்கார் லாஸ்ட் சீசன். இந்த இயர் இவர் ஆக்ஷனில் இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ரைடர். நல்லா ஹைட்டு வெயிட்டுன்னு நல்லா பக்கவாக இருப்பார். முன்னாடி பார்த்தீங்கன்னா டபாங் டெல்லிக்கு நவீனுக்கு செகண்டரி ரைடராக இவர் தான் இருந்தார். இவர் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன 7 டீம்ஸுமே எல்லாருமே பெட் பண்ணுவாங்க இவருக்கும். பட் ஆனால் ஒரு கண்டிஷன், இவருக்கு 1 crore to 1.5 crore கொடுத்து எடுப்பாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். ஆனால் நம்ம டீம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அவர் எடுக்கலாம். ஒரு நல்ல அடிஷ்னாகவும் இருப்பார் நம்ம டீமுக்கு. பட் அகெயின் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. UPO தான் FBM யூஸ் பண்ணாமல் இருக்கணும் இவருக்கும். தான் பார்க்க போகிறது இன்னொரு கேட்டகரி ஏல சேர்ந்த ரைடர். இவரோட பேர் சச்சின் தன்வர். இவரை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. இவர் வந்து பாட்னா பைரட்ஸ்க்கு லாஸ்ட் சீசன் ப்ளே பண்ணார். ஒரு தரமான ரைடர் கைஸ். இவரை பார்த்தீங்கன்னா ஒரு அஜிலிட்டிக்கான பாடி, ஃபிசிக்கும் ஸ்ட்ராங்கான ஃபிசிக்கு, எப்பயுமே ஒரு காலில் ஸ்ப்ரிங்கு கட்டி விட்ட மாதிரி ப்ளே பண்ணுற பிளேயர் தான் இந்த சச்சின் தன்வர். இவரையும் ஒரு 1 crore to 1.5 crores நம்ம ட்ரை பண்ணோன்னா ஈஸியாகவே ரோப் பண்ணி தமிழ் தலைவர்ஸில் எடுக்கலாம். பட் ஆனால் அதே சேம் கண்டிஷன்ஸ் மற்ற டீம் சொன்ன மாதிரி இவரையும் எல்லா டீம்ஸும் ட்ரை பண்ண தான் செய்வாங்க. அதுக்கு தான் இந்த 1 to 1.5 crores மார்க் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட FBM இருக்கிறது பாட்னா பைரட்ஸ் கிட்ட. ஸோ பாட்னா திரும்ப வந்து எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவரும் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது கேட்டகரி சி ரைடர்ஸ். இதில் தான் நம்ம டீமுக்கு தேவையான கீ பிளேயர்ஸ் வர போகிறாங்க. சந்திரன் ரஞ்சித் கன்னியாகுமரி சேர்ந்தவர்.
அஜித் குமார் கரூரை சேர்ந்தவர், அப்புறம் மீட்டு சர்மா ஹரியானா சேர்ந்தவர். இவங்க 3 பேருமே தரமான ரைடர்ஸ் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா பண்ணல இவங்க 3 பேருமே, ப்ரோ கபடிய பொறுத்தவரைக்கும். லாஸ்ட் இயர் நம்ம டீம்ல மீட்டு சர்மாவ ரொம்பவே ட்ரை பண்ணாங்க ஆக்ஷன்ல எடுக்கிறதுக்கு. அதே பார்த்தீங்கன்னா, ஒரு 90 லேக்ஸ் வரைக்கும் போனாங்க இவர எடுக்க. பட் ஆனா அதுக்கப்புறமேட்டா டபாங் டெல்லி எஃபிஎம் போட்டு யூஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா, இவர எடுக்க ஒரு 90% சான்ஸ் இருக்கு. பிகாஸ் இவர் சீனியர் நேஷனல்ஸ்ல ரயில்வேஸ்க்கு ப்ளே பண்ணாரு. ஸோ தர்மராஜ் அண்ணனுக்கு இவரோட கேம் பிளே நல்லாவே தெரியும். ஸோ அவர் தான் சூஸ் பண்ணவும் செஞ்சார் ரயில்வேஸ்க்கு. கண்டிப்பா இவருக்கு ஒரு சான்ஸ் 90% நம்ம டீம்ல இருக்கு. பட் அஜித் குமார் அண்ட் சந்திரன் அஜித் அண்ணா 2 பேருமே மோஸ்ட்லி தமிழ் தலைவாஸ்ல இப்போ ரீசெண்டாக ப்ளே பண்ண எல்லா தமிழ்நாடு டோர்னமெண்ட்ஸ்லையும் இவங்களும் ப்ளே பண்ணாங்க. அது ரஞ்சித் அண்ணா வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி ஏஸ் கிளப்புக்கு ஜெயிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அஜித்தும் சும்மா சொல்லக்கூடாது, அவரோட பங்குக்கு அவரும் நல்லாவே ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார் எஸ்பிஎம் டீமுக்காக. ஸோ நம்ம டீமுக்கு தேவையான 2 ரைடர்ஸ் கண்டிப்பாக இந்த 3 பேர்லேருந்து 2 பேரை தமிழ் தலைவாஸ் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஓல்டு டீம்ஸ் எஃபிஎம் யூஸ் பண்ண கொஞ்சம் யோசிப்பாங்க. பிகாஸ் அவங்க லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பீக்காக இல்லை. ஸோ நம்ம இந்த குரூப் சியிலேருந்து ஒரு 3 பேரை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம அடுத்ததாக டிஃபெண்டர்ஸ் யாரெல்லாம் நமக்கு வேணுன்றதை பார்க்கலாம். நம்ம ஸ்குவாடில் எல்லா பொசிஷனுக்கும் பேக்கப் இருக்குது. ஆனால் ஒரு பொசிஷன் தவிர, அதுதான் ரைட் கார்னர் சாகரோட பொசிஷன். இந்த பொசிஷனை தவிர மற்ற எல்லா பொசிஷன்ஸுக்கும் பேக்கப் பிளேயர்ஸ் இந்த 14 பிளேஸ் லிஸ்ட்லேயே இருக்காங்க. அதே மாதிரி ரைட் கவருக்கு ஒரு பவர்ஃபுல் டிஃபெண்டர் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது ரொம்ப நாளாக எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. பர்சனலாக உங்களுக்குலாம் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வாங்க நம்ம டிஃபெண்டர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ரைட் கவர் டிஃபெண்டர்ஸ்க்கு கேட்டகரி ஏல சுனில்குமார் இருக்கார், கேட்டகரி பியில் சுஜித் சிங் இருக்கார். சுனில்குமார் பார்த்தோம்னா கரண்ட் இந்தியன் டீம் பிளேயர், ஒரு ப்ராமிசிங் டிஃபெண்டர். அவர் ரொம்ப ஹையாக ரேட் பண்ணலாம் எல்லாருமே. மிஸ்டேக்ஸ் அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்டு அவர் ஒரு டீம் கேப்டனாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருப்பார். இவர் எப்படியும் 1 crore to 1.5 crore போனால் நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். பிகாஸ் இவருக்கு எஃபிஎம் யூஸ் பண்ணுறதுக்கு பிங்க் பாயிண்ட் அவ்வளோ மணி இருக்காது. அதே மாதிரி அவங்களால ஸ்குவாட் ஃபில் பண்ண முடியாது இவர் எஃபிஎம் யூஸ் பண்ணிட்டா. அடுத்து சுஜித் சிங், இவரும் இந்தியன் டீம் பிளேயர் தான். ஒரு பவர்ஃபுல்லான டிஃபெண்டர் தான் சுஜித் சிங். இவர் லாஸ்ட் டைம் தமிழ் தலைவாஸ்க்கு ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு செல்ஃப்லெஸ்ஸான ஒரு பர்சன். இவரை பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 lakhsல எடுக்கலாம். இவருக்கும் எஃபிஎம் யூஸ் பண்ண மாட்டாங்க பெங்களூரு புல்ஸ். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடை சேர்ந்த பொன்பார்த்திபன் அந்த டீமில் இருக்காங்க பெங்களூரு புல்ஸில். அவருடைய ரீட்டைனும் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் நம்ம டீமுக்கு வந்தாலும் ஓகே தான். பட் சுனில்குமார்னா தான் ஆசையாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரைட் கார்னர் டிஃபெண்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சாகுல் குமார், சுபம் ஷிண்டே அண்ட் ஹர்பித் சரோஹா, இவங்க 3 பேர் தான் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணது. சாகுல் குமார் இவர் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூருக்கு லாஸ்ட் இயர் ரொம்ப டீசெண்டாக ப்ளே பண்ணார். இவர் ஜேபிபியில் ரைட் அண்ட் லெஃப்ட் கார்னர் 2மே ப்ளே பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு 30 to 40 lakhs அப்படின்ற லேக்ஸில் எடுத்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம டீமுக்கு. பட் ஜெய்ப்பூரில் எஃபிஎம் யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது இவருக்காக. நெக்ஸ்ட் சுபம் ஷிண்டே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரைட் கார்னர் டிஃபெண்டர். லாஸ்ட் இயர் பெங்காலுக்கு ப்ளே பண்ணார். மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் இவர். லாஸ்ட் இயர் சீனியர் நேஷனல்ஸில் ரயில்வேஸ்க்கு செலக்ட் ஆன பிளேயர் இவர். ரொம்ப நல்ல ப்ளே பண்ணியிருந்தார் ரயில்வேஸ்க்காகவும். பட் இவர் செலக்ட் பண்ணது யாருன்னு தெரியுங்களா? தர்மராஜ் செல்லத்தன் அண்ணா. ஸோ நம்ம டீமில் இவர் எடுக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. இவரும் ஒரு 30 to 40 lakhs கண்டிப்பாக போவார். பெங்கால் எஃபிஎம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அவங்க மனிதரை எடுத்துன்னு நினச்சாங்கன்னா இவர் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இல்லை மனிதரை எடுக்கலை அப்படின்னா இவர் கண்டிப்பாக எடுத்துருவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளேயர் ஹர்பித் சரோஹா. இவர் ஒரு சீசனுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ்க்காகவே ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தந்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட்டான உத்தரப்பிரதேஷ் கபடி லீகில் லக்னோ லயன்ஸ்க்காக ப்ளே பண்ணியிருந்தார். இவரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13 lakhs to 20 lakhs அப்படின்ற அளவுக்கு போகலாம். பட் 25 lakhs போனாலும் இவரை எடுக்கலான்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இவரை எடுத்தால் சாகருக்கு ஒரு நல்ல பேக்கப்பாகவும் இருப்பார். இந்த யூபிகேஎல்ல இவர் ரொம்பவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இவர் ப்ளே பண்ண லக்னோ லயன்ஸ் டீம் தான் சாம்பியன்ஷிப் அடித்தாங்க. இவர் லாஸ்ட் இயர் பாட்னாக்கு ப்ளே பண்ணார். பட் அவங்க எஃபிஎம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் அவங்களோட கேட்டகரி ஏல இருக்கிற பிளேயர் கிறிஸ்டியன் ஹுட்டா. கண்டிப்பாக அவரை தான் ரீட்டைன் பண்ணுறதுக்காக எடுப்பாங்க ஆக்ஷனில். இதான் கைஸ் என்னோட ஓவரால் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. எல்லா பொசிஷன்ஸ்க்கும் பேக்கப்போட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரைட் கவருக்கு எக்ஸ்பென்சிவான சுனில்குமாரை எடுத்தால் ரைடர்ஸ் நம்ம அஜித் ஆர் ரஞ்சித் ஆர் மீட்டு சர்மாவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம டீமுக்கு. ஆர் சுஜித் சிங் எடுத்தோன்னா விஜய் மல்லிக், சச்சின் மாதிரி ரைடர்ஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பிகாஸ் மணிந்தர் அண்ட் பவன் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் கைஸ். அது ஒரு முடியாத காரணமாக கூட இருக்கலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் தான். அண்ட் ரைட் கார்னர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சுபம் ஷிண்டே ஆர் ஹர்பித் சரோஹா ரொம்ப நல்ல பிக்ஸாக இருப்பாங்க நம்ம டீமுக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் பேக்கப்பாக தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இதான் கைஸ் என்னோட ஓவரால் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் தமிழ் தலைவாஸ். இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் கைஸ் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எல்லா ஆப்ஷன்ஸும் செட் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத திங்க் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சவங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கபடி பிடிக்கும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் மேக்ஸ் நண்பா. See you on another video. Bye.